ரஞ்சித அப்படியே நில்லுங்க. இங்கே நிரஞ்சனமாக கூடியிருக்கும் ரசிக பெருமக்களுக்கு எங்கள் கலைக்குழுவின் சார்பாகவும் என் சார்பாகவும் உங்கள் பாதத்தை தொட்டு அது ஏன் என்னுடைய திரு வணக்கத்தை தெரிவித்து வருகிறேன். ரசிகர் இல்லையா நடிகர் இல்லை, பக்தர் இல்லையா தெய்வம் இல்லை. அதுபோல நாடகத்தை பார்த்து ரசித்து நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கு ஊக்கத்தை கொடுத்தால் அந்த நாடகம் சுவையாக இருக்கும். அதனால் அதனால மழை மாதிரி பனி பெய்ஞ்சிட்டு இருக்கு. மழை மாதிரி பனி பெய்ஞ்சிட்டு இருக்கு. அம்மா அம்மா இந்த வேட்டப்பாரியின் சார்பாக அப்பளத்தோடு அன்ன போஜனம் அமுதளித்து ஒரு குடும்ப சரித்திரம், அதாவது எத்தனையோ மகாபாரதம், ராமாயணம், சிலப்பதிகாரம், கந்தபுராணம், மணிமேகலை, எத்தனையோ கலைகள் இருக்கின்றன. இருப்பினும் இது ஒரு நாவல்
அதாவது குடும்ப சித்திரம் குடும்ப சரித்திரம் குடும்ப சித்திரம் பெரிய அளவு பாருங்க. இந்த நாடகத்தினுடைய சுவை தெரியும். பார்க்க வேண்டிய ஒரு நாடகம், ஒரு குடும்ப கதை, குடும்ப சரித்திரம், சுபன் சந்திரகாந்தி கல்யாணம் என்று சொல்லக்கூடிய இந்த நாவல் குடும்ப சித்திரம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை இங்க நடத்தி காட்ட, நடத்தி கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். தாய்மார்களே, பெரியோர்களே, கழக கண்மணிகளே, அமைதியாக இருந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுத்து எங்கள் நாடகத்தை பார்த்து ரசித்து எங்களுக்கு பெருமை தேடி கொடுக்குமாறு இரு கரங்கூப்பி வேண்டிக் கொள்கிறேன். கேளுங்கள் மகாஜனங்களே, வெடிஞ்சா வியாழக்கிழமை நாளை இரவு பள்ளிப்பட்டி மாரியம்மன் கோயில்ல தவுசு நாடகம் நடைபெறும். எங்கள் நாடக ஜமா நாளை இரவு வியாழக்கிழமை நாளை இரவு பள்ளிப்பட்டி மாரியம்மன் கோயில்ல அர்ஜுனன் தபசு என்று சொல்லக்கூடிய தவுசு நாடகம் நடைபெறும். பொதுமக்கள் அனைவரும் வந்திருந்து, கஷ்டமா தான் இருக்கு, இப்படிப்பட்ட பள்ளியிலையும் கூட 1 மணி நேரம் 2 மணி நேரம் விடிய விடிய பாக்குறதுன்னா உண்மையிலேயே இது யோசிக்க முடியாத ஒரு கஷ்டங்கள். அதனால நாளைக்கு மறுநாட்டு அர்ஜுனன் தபசு என்று சொல்லக்கூடிய தவுசு நாடகம் மகாபாரதம் அர்ஜுனன் தவுசு நாடகம் நடைபெறும். பொதுமக்கள் அனைவரும் வந்திருந்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் கொடுக்குமாறு திரு கரங்கூப்பி வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த மாபெரும் சபையில 1 ரூபாய் கொடுத்தா 1 கோடி ரூபாய்க்கு சமம். 10 பேர் கூடினாலும் சபை, 100 பேர் கூடினாலும் சபை. இப்படிப்பட்ட சபையில 10 ரூபாய் கொடுத்து நம்மளை கௌரவிக்கிறாங்கன்னா நிச்சயமாக அது பாராட்ட வேண்டிய பாராட்டு. அதனால இன்னும் நம்ம தங்காயூருக்கு மேல நம்ம மணமேடு, அதாவது ஏடிசி டிரைவர் அண்ணன் வேலவர்கள் அவர் சுற்றி அன்பளிப்பு கொடுத்துருக்கான். எனக்கு அவரு பேர் தான் தெரியும், மற்றவங்க பேர்லாம் தெரியல. இன்னும் நம்ம கடை ரஞ்சித் அவர்களும் 50 ரூபாய், 20 ரூபாய், 10 ரூபாய், அருமை தங்கை அவர் சொத்துல இருந்து 20 ரூபாய் இப்படி அள்ளி கொடுத்து அரவணைத்திருக்கிறார்கள். நம்ம கொடுத்தா வச்சிருக்கோம் இல்ல, அன்போடும் ஆசையோடும் பாசத்தோடும் பகிர்ந்து கொடுத்த காணிக்கை அள்ளி கொடுத்தார். ஒரு கையால் கொடுக்கக்கூடிய காணிக்கை 2 கையால் பெற்று அண்ணன் தம்பி அக்கா தங்கை பெற்று பிறப்ப ஆடும் ஆடு அவர் செய்யும் தொழில் பக்கச்சமத்து மனச்சமத்து தானியச்சமத்து அகசமத்து பட்டு பெருகி பால் பால பொங்கி சென்றவிடமெல்லாம் சிறப்போங்கி ஏர் போன பக்கமெல்லாம் போர் போராக விளங்கி வாழ்க்கையில நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வமே பெரிது. நோவில்லாத வாழக்கூடிய வாழ்க்கையே ஒரு வாழ்க்கை, ஆனால் கடன் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கையே கொடுத்து வைத்த வாழ்க்கை. அதனால நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு இருளி வாழ வேண்டும் என்று எனக்கு அன்பளிப்பு கொடுத்த அனைவற்ற பேர்களையும் நாடகத்தை காண வந்து ரசிக பெருமக்கள் அனைவர்களும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு இந்த பச்சைமன் அருளாலும் இந்த வெள்ளக்கட்டு பெருமாளுடைய அனுகிரகத்தினாலும் ஓம் சக்தி அனுகிரகத்தினாலும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு நீடூழி வாழ வேண்டும் என்று ஆண்டவனை அர்ச்சிக்கிறேன். பச்சைமன் கோயில் கவுண்டர் ராமசாமி கவுண்டர் அவர்களும் இன்னும் உள்ளூர் கவுண்டர் ஐயா அவர்களும் அதாவது கோவலங்காடுனா எனக்கு பச்சுமா நகர், காளியார் கோயில் கவுண்டர் செங்கோடன், செங்கோட மகன் முனுசாமி. அதே தவுசு நாடகம் ஆடிட்டு வந்து வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன். கோவலங்காட்டுல இருந்து 7 பேர் நான் செத்து போயிட்டான்னு இளவு போடுறாங்க. என் வீட்டுக்கு யாரோ கவி கட்டி விட்டுறாங்க, மரத்து மேல இருந்து கீழே விழுந்து செத்து போயிட்டாரு, கூலி விட்டுட்டாரு அப்படின்னு 7 பேர் கோவலங்காடு
வெளிநாட்டுல இருந்து என்னை பார்ப்பதற்காக எங்க வீட்டுக்கு வந்தார். நான் கூட்டு போயிட்டு தூங்கிட்டு இருக்கேன். எங்க வீட்டுல எழுப்பிவிட்டா என்ன கவுண்டர் என்ன சமாச்சாரம் சேலம் போனாங்க பார்த்துட்டு வர போலான்னு வந்தேன் அப்படின்னா சிரிக்காம பேசுவார். ஆனா அந்த செங்கோட கவுண்டர் என் மேல் உயிர், அதாவது ஒரு அன்பின் உறவிடம் கொண்டவர். காளியா கோயில் கூட்டினா கொல்லி பிடிக்காரங்க அப்படி எல்லாம் ஒரு காலத்துல ஆடிக்கொண்டிருந்தோம். அதுவும் நானும் செட்டிப்பட்டியார் திரும்பி பார்க்க முடியாத ஒரு நடிகர், திரும்பி பார்க்க முடியாத நடிகர், காண மயில் ஆட கண்டிருந்த வான்கோழி தானும் மதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகு விரித்தாடினால் போலுமே கல்லாதான் கற்ற கவி, மயிலுக்கு ஒப்பற்றவர், நாங்கள் எல்லாம் வான்கோழிக்கு ஒப்பற்றவர். என் குருவாக விளங்கப்பட்ட கீரப்பாப்பம்பாடி குப்பனாசிரியர் மயிலுக்கு ஒப்பற்றவர். அதே போல் செட்டிப்பட்டியார் அவர் நடை என்ன, அவர் வசனம் என்ன, அவர் பார்வை என்ன, இதே சுபன் சந்திரகாந்தி அவர் சுபந்திரம், நான் மந்திரகுமாரன். பார்க்க 16 கண்ணு வேணும். சுபேந்திரனுடைய நடிப்பு அவ்வளவு திறமையான ஒரு ராஜகுமாரன். அப்படிப்பட்ட சீமானாக வழங்கப்பட்ட செட்டியார் செட்டிப்பட்டியை சேர்ந்த சின்னவர் அவர் 5 காலம் அடைந்தார். அவர் ஆத்மா சாந்தி அடைய அதே போல் கோவலங்காட்டினுடைய கவுண்டர் செங்கோட கவுண்டர் அவர் ஆத்மா சாந்தி அடைய இந்த சபையின் சார்பாக அவருக்கெல்லாம் என்னுடைய மனமான நன்றி வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். உள்ளூர் கவுண்டருக்கும் பச்சா கோயில் கவுண்டருக்கும் கலைத்தலைவர் சார்பாக மனமான வரை உள்ளளவு நமக்கு அப்பளம் முப்பளத்தோட மது பரிமாறி நாடகத்தை விட்டார். பச்சைமன் அருளாலும் ஆண்டவனுடைய கிருபையாலும் பல்லாண்டு நீடூழி வாழ வேண்டும் என்று ஆண்டவனை அர்ச்சிக்கிறேன். மாதவா, நான் வந்த காரணம் என்ன? அட சூரியகாந்தம் நம்ம நாடக கலைய அன்னைக்கெல்லாம் எங்க வாத்தியார் ஆடும்போதெல்லாம் இந்த செல்லும் இல்ல ஒண்ணு இல்ல. ஆமாங்க, இப்பதான் நீ வர செல்லு வந்துருக்கீங்களா? இன்னைக்குதான் உலகம் பூரா செல்லு. இந்த நாடக கலைய ஸ்டாண்டு வச்சுக்கிட்டு எப்படி எப்படியோ படம் எடுப்பாங்க. நம்ம கருப்பூர் செல்லாலப்படியை சேர்ந்த செல்வம் யூடியூப் சேனல் இந்த கையிலேயே ஆனா ரொம்ப தெளிவா நாடகத்தை எடுத்து உலகம் பூரா நாடக கலைய புகழ்பெற செய்யக்கூடிய யூடியூப் சேனல் கருப்பூர் வெள்ளாளப்படி செல்வம் அவர்கள் ஆண்டவன் அருளால் பச்சைமன் கிருபையால் பல்லாண்டு நீடூழி வாழ வேண்டும் என்ற ஆண்டவனை அர்ச்சிக்கிறேன்.
அடுத்தது வரக்கூடிய நாடு சூரியகாந்தாபுரி பட்டணம். சூரியகாந்தியாபுரி பட்டணம். சரிங்க. இந்த சூரியகாந்தாபுரி பட்டணத்தை ஆறில் ஒரு கடமை தவறாமல் அரசாட்சி செய்தவர் சூரியகாந்தாபுரி அரசன். சூரியகாந்தியாபுரி அரசன். சரி. சூரியகாந்தாபுரி அரசனுக்கு எங்கப்பா நீதிமந்திரி. நீதிமந்திரி. அவர் பணிவிடை செய்து கொண்டிருந்தார். சரி. வருங்காலம், செல்காலம், நிகழ்காலம் காலங்களை உணர்ந்து அரசனுக்கு அப்பொழுது ஆலோசனை வழங்கக்கூடிய மந்திரி குமாரன். நீதிமந்திரி. என் தந்தை. தந்தை. ஆமா. சரிங்க. சூரியகாந்தாபுரி அரசனுக்கு அப்பப்போ அதாவது புத்திகளை வழிவகுத்து ஆலோசனை வழங்கிக் கொண்டிருந்தார் என் தந்தை. காலத்தின் கோலத்தினால் விதிவசத்தினால் மாதவா சூரியகாந்தாபுரி அரசன் செத்து மடிந்து விட்டான். அப்படி காலத்தின் விஷயத்தை மறந்துட்டார். சூரியகாந்தாபுரி அரசனுடைய மனைவி மகாராணி இளவேணி அம்மா. இளவேணி தாய் இளவேணி அம்மா. அந்த சூரியகாந்தாபுரி அரசன் மடிந்த சில காலம் என் தந்தை ஆகிய நீதிமன்றியம் மடிந்து விட்டார். ஒரு அரசன் இல்லாத ஒரு அரசாட்சி இருக்கப்படாது. அதனால சூரியகாந்தாபுரி அரசனுடைய மனைவி இளவேணி அம்மா அந்த சூரியகாந்தாபுரி நாட்டை பட்டம் சூட்டிக் கொண்டார். மகாராணி இளவேணி மகாராணி சூரியகாந்தாபுரியுடைய இளவரசி. சூரியகாந்தாபுரியுடைய இளவரசி மகாராணி இளவேணி அம்மா. அரசனுக்கும் இளவேணி அம்மாளுக்கும் ஒரே மகன் சுபேந்திரன். அந்த தாய் செல்லமாக சுபன் என்று அழைக்கும். ஒருத்திக்கு ஒரு மகன் செல்ல புள்ள. அதனால பேரு சுபேந்திரன். ஆனா தாய் மகனே சுபன் என்று செல்லமாக சுபன் என்று அழைக்கும். என் தந்தைக்கு பிறகு இளவேணி அம்மா இந்த நாடாண்ட பொழுது இளவேணி அம்மாளுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய மந்திரி குமாரனாக இந்த சூரியகாந்தாபுரியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த சூரியகாந்தாபுரியை கட்டி காப்பது யாரு? சூரியகாந்தாபுரி அரசனுடைய மனைவி இளவேணி அம்மா இந்த நாட்டை அரசாண்டு கொண்டிருக்கார். நான் சூரியகாந்தாபுரி ஆட்சிபடத்திலே ராணிக்கும் அருகாமையில் அமர்ந்து வருங்காலம், செல்காலம், நிகழ்காலம் என்று சொல்லக்கூடிய முக்காலங்களை உணர்ந்து மகாராணிக்கு உறுதுணையாக நான் இருந்து இந்த நாட்டை வழிநடத்திக் கொண்டிருக்கோம். இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கோம். என்னைக்குமே ஒரு நாட்டிலே மன்னன் நீதியாக இருந்தால்தான் மக்கள் நிலையாக வாழ்வார்கள். நாடாளக்கூடிய அரசன் நீதியோடு இருக்கணும். அதனால சூரியகாந்தாபுரி அரசன் பிறகு இளவேணி அம்மா மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் விழித்து ஆட்சியுரிமை, அரசுரிமை, படை உரிமை பெற்று சூரியகாந்தாபுரியை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். அதனால காலை எழுந்தவுடனே என் மகாராணியை போய் பார்ப்பதில் பழக்கம். அதனால நான் மகாராணியை பார்ப்பதாக இருந்தால் என்னுடைய இளவரசர் யார் சுபேந்திரன் அவரை அழைத்துக் கொண்டுதான் போகணும். ஆனா என்னுடைய இளவரசன் சுபேந்திரனை நான் அழைத்துக் கொண்டு போகும் முன்பதாக என் தாய் இளவேணி அம்மாளை நான் காண வேண்டும். இளவேணி அம்மாளை நான் காண வேண்டும். அதனால அரண்மனைக்கு போகலாம். என் தாய் இளவேணி அம்மாளை பார்க்கலாம். அதற்கு பிறகு சுபேந்திரனை பார்க்கலாம்.